தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். ராசிக்காரங்க, இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடத்து வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விரிவான காணொலியை பாருங்கள். இந்த சேனலில் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பேனலில் செட்டிங்ஸில் ஆன் பண்ணிக்கிட்டு இதை தொடர்ந்து வர வீடியோஸில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மீனராசிக்காரங்க, இந்த குரு வக்ரமானது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? 3ஆம் இடத்துல வக்ரம் அடையும்போது 2ஆம் இடத்து பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய காத்திருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உண்டான எல்லா ஒரு நல்ல பலன்கள். பொருளாதார ரீதியாக காசு பணமே இல்லைங்க, பிரச்சனையாகவே இருக்குங்க, பொருளாதார நெருக்கடி கொடுக்குறீங்க. இது 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய்க்கு கேட்டிருந்தாலும் சரி, இல்லை பல லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி, பல கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது மிகப்பெரியதாகவே கண்டிப்பாக இருக்கும். நெருக்கடினால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை நீங்கள் போய் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உயிர் வாழ்கிறதே மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. சில இடத்துல அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் எங்களை ரொம்ப இம்சைக்குது. உங்களோட மனசளவில் நீங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு கடவுள் புண்ணியத்தில் இப்போ மாறக்கூடிய நிலைமை உங்களுக்கு சனி வக்ரத்தையும் கொடுத்துருக்கும். சனி வக்ரம் விரய சனியில் இருக்கிற சனி 12ஆம் இடத்து வக்ரம் அடையும் போது 11ஆம் இடத்து பலன்களை உங்கள் லாபத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கு. இந்த சனி வக்ரமும் உங்களுக்கு குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுத்தே தீர்வார். இந்த மாதிரி சில விஷயங்கள்னால எந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, ராகும் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறதும் கேது 7ஆம் இடத்துல இருக்கும் போது ஒரு சர்ப கிரகம் சர்பதோஷமாக அது கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு மன ரீதியான உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஒன்று மனசு ரீதியாக கொடுத்துருக்கும், இல்லை உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த ராகு முதல் இடத்துல இருக்கிறது, அப்படி ஜென்மத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தலையில் பாம்பு இருக்கிற மாதிரி அதோட குடை அதோடைய நிழலில் நம்ம நிழல் கிரகமான அந்த நிழலில் நீங்கள் இப்போ இருக்கும் போது தேவையில்லாத பழி, தேவையில்லாத சொல்லுக்கு பிரச்சனைகளை ஆளாகிறது, தேவையில்லாத ஒரு சொல்லுக்கு ஆளாகிறது, உங்கள் மேலே விமர்சனங்களை அள்ளி வீசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துருக்கு, இவ்வளோ காலங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அது நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலமாக, விமர்சனம் பண்ணவங்களாம் உங்களை மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாகவும், விமர்சனம் பண்ணவங்களாம் உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய குரு வக்ரமாக இந்த கண்டிப்பாக இந்த 116 நாட்கள் பொன்னான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம், பொன்னான ஒரு தருணம் அப்படின்னு இந்த குரு வக்ரத்தை சொல்லலாம். இந்த குரு வக்ரமானது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசய மாற்றங்களும் ஆச்சரியத்தக்க ஒரு சில பாதிப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அதிர்வலைகளை மிக பெரிதாக இந்த குரு ஏற்படுத்தியே தீர்வார். ராசிநாதனான குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது மிகப்பெரிய யோக பலனுன்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்லாம் இப்போ சரியாகும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, காசு பணமே வரல, காசு பணமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க கண்கலங்கள்லாம் தெய்வ புண்ணியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை சேரும்.
இது வரைக்கும் வீட்டில் பொருளாதார நெருக்கடியே அதிகமாக செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இப்போ பெரிய ஒரு பொருளாதார நிலைமை, குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நிலவி வரும். உங்கள் வாக்குக்கும் உங்களுடைய உங்கள் வாக்குக்கு மதிப்பளிக்காத சில பேர்னால ரொம்ப குமுறலுக்கு ஆளாகி கொண்டிருந்த நீங்கள் வழியே வந்து உங்களை மதிப்பு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் உங்கள் காலகட்டத்தில் நடக்கும். நிறைய விஷயம் உங்களுடைய வாக்குக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தெய்வ அருளால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடியதாக கண்டிப்பாக இது உருவாகும். இந்த மீன ராசியில் உங்கள் ராசிநாதன் குரு நல்ல இடத்திலே வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை மட்டுமே உருவாக்குமா அப்படின்னு கேட்கலாம். எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கும் போது ராகு கேது இந்த 2 பிரச்சனை. முதல்ல இந்த ஜென்மத்தில் உள்ள ராகு மிகப்பெரிய பிரச்சனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. சில தேவையில்லாத செயல்களால் மிகுந்த ஏமாற்றம், அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஒரு 9 மாதம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓப்பனாக சொல்ல போனோன்னா ரிலேஷன்ஷிப்பு, அஃபேரு, லவ் இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் பேச்சு அடிபடாத அளவுக்கு நீங்கள் பக்குவமாக நடந்துக்கக்கூடிய காலகட்டம். இல்லாட்டினா தேவையில்லாத சொல்லுக்கும் அவமானங்களுக்கும் பேரடிக்கும் மிகப்பெரிய அது ஒரு பிரச்சனையாக அது பூதாங்கரமாக வெடிச்சிடும். நிறைய பிரச்சனைகளை உங்களை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு ஜென்மத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய ராகு சேரும்போது கிரகண தோஷமும் அடைகிறாரு. அப்படிங்கும்போது மனசளவுலையோ உடம்பளவுலையோ மிகப்பெரிய ஒரு கவனத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியமான உணவு மட்டும் நீங்கள் சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போய் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு காராத வடுவுக்கு காரணமாக நீங்கள் இருக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்படிங்கிறதுல அதில் கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது கலத்தர வகையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கும், பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வர காத்திருக்கு. அதனால் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு கேது 7ஆம் இடத்துல கொடுக்கும்போது ஒரு சில கவனங்கள் அதில் வந்து 7ஆம் இடத்து கேதுல இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்னாலேயோ, பிஸ்னஸ் பார்ட்னர்னாலேயோ, அடுத்தவங்களோட பழக்க வழக்கங்கள், புது நபருடைய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து சென்று வருவது நல்லதை கொடுக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்து இந்த கேது மட்டுமே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால திருமண தடையும் உண்டாகக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் மனை மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் நல்ல வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, உங்களோட தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி எல்லாம் தேடி வரக்கூடிய சுபிட்ச நிலைகள் அப்படிங்கிறது மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு வக்ரம் உங்களுடைய சனி வக்ரம் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க இது வரைக்கும் அப்படின்னு மீனராசி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ராகுவோடைய பாதிப்பினால் மட்டுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமே தவிர அதற்கு எலுமிச்சப்பழ மாலையை துர்க்கை அம்மனுக்கு இல்லை காளி அம்மனுக்கு நீங்கள் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை போட்டுட்டு வாங்க. ராகுனால் வருகின்ற பிரச்சனை படிப்படியாக விலகும். சோதிக்குதே கடவுள் என்னை வந்து அப்படின்னு சொல்லணும். மனதார கடவுளை நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரே விஷயங்கள் அந்த தெய்வ வழிபாடு மட்டுமே. அதோடைய கிரகத்தோடைய அந்த பிரச்சனைகள் ராகு சந்திரனை சேர்ந்துருக்கிறதுனால கிரகணம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இந்த மாற்றங்கள், இந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கணும். உங்களுடைய வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கிரகப்பிரவேசம், புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முன்னேற்றமான பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்வீங்க. இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு நல்ல வெகுமதியும் நன்மதிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சனி வக்ரம் உங்களுக்கு பெருசாக பண்ணலனாலும் உங்கள் ராசிநாதனான குரு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது சத்தியமான உண்மை. அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்க இந்த வாங்கிக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். 7 சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படிங்கிறதெல்லாம் மனக்கவலைகள் இருக்கிறது. ஆனால் சனியும் குருவும் உங்களுக்கு சாதகமான இந்த வகரமாக கண்டிப்பாக இருக்கிறது. இந்த 116 நாட்கள் அல்லாமல் சனி வகர காலங்களிலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படிங்கிறது தான் மிக தெளிவான ஒரு விஷயம். ராகு கேதுனால் தான் ஒரு சில மனசங்கடங்களை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தெளிவு உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்த காத்திருக்கு. இந்த மீனராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களை பயன்படுத்தினீங்கள் ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைய அது காத்து கொண்டிருக்கிறது. பிரம்மாண்டத்தை நோக்கி கண்டிப்பாக செல்வீர்கள். இந்த 7.5 சனி பெரிய தாக்கத்தை உருவாக்காத இந்த சனி வக்ரம், குரு வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கணும். குரு உங்களுடைய ராசி அதிபதியான தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் சுண்டல் வேக வச்சு ஒரு 4 பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மனதார உங்கள் பிரார்த்தனையை தட்சிணாமூர்த்தியிடம் வழிபடுங்க. கண்டிப்பாக நன்மையே நடக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. முக்கியமாக ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி தோறும் பௌர்ணமிக்கு தேங்காயில் விளக்கு போடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு விளக்கு போடுங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். தேங்காய்னா எத்தனை தேங்காய்னு சொல்லுவீங்க? 9 தேங்காய் மூடியில் சுத்தமான நெய்யை ஊற்றி ஒரு பஞ்சு திரி போட்டு இல்லை தாமரை திரி போட்டு அது விளக்கேற்றி வருவது, அரிசி பரப்பி மேலே வாழையில் அரிசி பரப்பி 9 தேங்காய் முடியலில் வச்சு நீங்கள் உங்களுடைய தாமரை திரியாலோ பஞ்சு திரியாலோ விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய சாதக பலனை கொடுக்கும். 9 வாரம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, 9 பௌர்ணமி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக செல்வீங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. இந்த மீன ராசிக்காரங்கள் இந்த குரு வக்ரமும் சனி வக்ரமும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க, உடம்புக்கு தேவையில்லாத விஷயத்த தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க காத்திருக்கிறது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.